இந்தாங்க. என்ன மவனே, பாம்பு வெடிக்கும்னு பார்த்தா வெடிச்ச சத்தத்துல இருந்து ரோஜா பூவா கொட்டுது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அதான் சித்தப்பா, எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படியோ என் பொண்டாட்டி எதுவும் ஆகல, அது போதும் எனக்கு. ஆமா மவனே, மருமக எப்படியோ தப்பிச்சிட்டா, அது வரைக்கும் சந்தோஷம். அப்பா, அவன் நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டான் பாத்தியா? நீ வீரப்ப திறந்து வைக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன ஆச்சு? ஏய், நானே செம கடுப்புல இருக்கேன். நீ வேற குத்தி காட்டுறியா? என கார்த்தி, செல திறப்பு விழா நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா நடந்துருச்சு. இப்போ சந்தோஷம் தானே? உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்ல நாங்க கூப்பிட்டதை மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். நாங்க இதை என்னைக்கும் மறக்க மாட்டோம். அரசியல் டென்ஷன்ல இருந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர்றதுதான் எங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம். அத கொடுத்த உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போனோம். சாரி, இன்னைக்கு எனக்கு வேற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. நாளைக்கு வரேனே. ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க சந்தோஷம் சொல்றீங்க, ஆனா உங்க வைஃப் அமைதியா இருக்காங்களே. நான் உங்க வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு பிடிக்கலையோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். நீங்க வர்றது எனக்கு சந்தோஷம்தான். தாராளமா வாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க வரேன். மேடம். வாங்க மேடம். வாங்க மேம். சரி கார்த்தி, நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில வீட்டுக்கு வரேன். சரிங்க.